வணக்கம் மக்களே. இந்த ராஃப்டிங் இப்படி தான் எல்லோரும் வந்து அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் எபோவ் இருக்கும், ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே இந்த மாதிரி ராஃப்டிங் பண்ணி வந்து இங்கே ரிஷிகேஷில் வந்து இங்கேருந்து ஒரு ஜீப்பில் போயிடுவாங்க. அங்கேருந்து ராஃப்டிங் புக் பண்ணிட்டு போனோன்னே அங்கேருந்து படகுல வர வைப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் இப்போது ராஃப்டிங் போகிறதுக்காக சில நண்பர்களுடன் சேர்ந்து ராஃப்டிங் போகிறதுக்காக ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் சார். இந்த ஒருத்தர் ராஃப்டிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வந்து 600 rupees. ஸோ நம்ம ராஃப்டிங் போகிறோம். எவ்வளோ தூரம் கூட்டி போகிறாங்க எல்லாம் தெரியல. அங்கே வந்துட்டு நம்ம திருப்பி ஒரு பைக்கு ஹையரிங் பண்ணிவிட்டு நீல்கண்ட் தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு டெல்லிக்கு நம்ம ரிட்டர்ன் போகிறோம். ஸோ இப்போ நம்ம ராஃப்டிங் போகிறோம். வேறு நம்ம நண்பர்கள் இருக்காங்க. பாய், ஹாய் बोल दो. हेलो, मैं एक यूट्यूब चैनल छोटा सा रखा हूँ. தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கறானே கவர்மெண்ட்ல. इन लोग के साथ मिलके राफ्टिंग जा रहा हूँ. जाके उसका अनुभव कैसा है आपको बताता हूँ. நான் இப்போ ராஃப்டிங் போகிறதுக்கு ஒரு பக்கம் தெய்வீக பயணம், ஒன்லி தரிசனம், ஒரு பக்கம் என்ஜாயும் பண்ணுறது. ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோவில் வந்து பேசுறோம். நமக்கு இதுதான் இந்த பயணம் கிடையாதுங்க. போகிற பயணத்தில் என்னென்ன நடக்குதோ, என்னென்ன சந்திக்கிறோமோ அத்தனையும் வேலை. ஸோ நாங்கள் ராஃப்டிங் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் தான், யார் இவங்க எல்லாம் தெரியாது. புதிய நண்பர்களோட பயணம் ரெடி பாருங்க. எல்லாம் கிளம்ப தயாராகிட்டு இருக்கோம். இப்போ போனால் இந்த ராஃப்டிங் டைமில் நம்ம பண்ண முடியாது, அதற்கான சோர்ஸ் இல்லை. ஸோ அந்த ராஃப்டிங் வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. சரி, பார்க்கலாங்க, ட்ரை பண்ணுறேன். நாங்கள் போக வேண்டிய ராஃப்டிங் படகு போய் கொண்டு இருக்கிறது. முன்னாடி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க, முன்னாடி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. தயாராகி விட்டேன் பாருங்க. கையில் ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? விசை தடி தரைகிட்டோம். இவர்தான் எங்கள் கைடு. இவர் अपना கைடு. கருத புடிச்சு முடுக்குற மாதிரிடா சிக்கிட்டு. इनका नाम बोलिए சோன் பாய். ये अपना கைடு. இவர் தான் எங்களை கூட்டி போக போகிறாரு. சரி வாங்க பார்ப்போம். ராஃப்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேனில் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த வேனில் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இடத்துல அந்த போட்டும் அதே வேன்லேயே வந்துடுங்க. ஒரு டாட்டா பிக்கப் மாதிரி ஒரு வண்டியில் வந்துடும், குட்ஸ் வண்டியில். மேலே போட்டை தூக்கி போட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்டு அப்படியே இறக்கி விட்டு அப்படியே கூட்டி போவாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, வெயில் கால் பொசுக்குதுங்க. போதும் லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ செப்பல் கூட இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று இங்கேருந்து மேலே ஏறும் போதும் அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. தண்ணிக்குள்ளே போயிட்டால் அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ பார்க்கலாம், பாருங்கள். இங்கேருந்து தான் மக்களே பயணம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எல்லாரையும் ஆலோசனை பண்ணி இங்கேருந்து பயணம் போகிறதுக்கு எல்லாம் சோர்ஸு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதான். ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. கால் தான் பொசுக்கிடுச்சு. வர வழியில் இந்த போட்டை தூக்கிட்டு வர்றவங்க ஒருத்தர் என்னை தள்ளி விட்டான். பிரதர் தள்ளி விட்டான் மக்களே. நல்ல சின்ன பள்ளமாக இருந்துட்டு என்ன பண்ணலாம் ஆகலை, காப்பாற்ற வச்சுட்டேன். பெரிய பள்ளமாக தான் நேரத்தில் அவ்வளோதான். சம்பவம் தான். சின்ன மனசாட்சி இல்லாமல் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க நண்பர்களே. நம்ம ஊரில் இதை விட நடந்தால் நம்ம எப்படி ஓடுறோம் 10 பேர். அதான் மக்களே. சரி பாப்போம்.